சபரிமலைக்கு ஒரு முறை போனாலே ஆன்மீக சக்தி, அதிசய அனுபவம் கண்ணால் காணலாம். அப்படி நடக்கும் சில அதிசயங்களை இன்னைக்கு சொல்ல போறேன். கடைசி வரை கேளுங்க, உங்களுக்கும் கூஸ் பம்ப்ஸ் வரும். அதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் நீங்க ஐயப்பனுக்கு மாலை போட போறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, யார் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1. மகர ஜோதி. ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்தி நாளில் மாலை வானத்தில் ஒரு தீப்பொறி தோன்றும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதை பார்த்து கண் கலங்குவாங்க. அந்த ஜோதியை காண்பது ஐயப்பன் தரிசனம் பெற்ற மாதிரி. 2. மகர விளக்கு. அதே நாளில் சபரிமலை கோவிலுக்குள் கருப்பு புலி தோளால் மூடப்பட்ட சந்நிதியில் இருக்கும் சாமி சுதந்திரமாக கையில் வைத்திருக்கும் விளக்கு தானாகவே பிரகாசிக்கிறது. இதை மகர விளக்குன்னு சொல்லுவாங்க. 3. மலையிலே சாமியின் புலி. புராணத்துல சொல்றாங்க, ஐயப்பன் புலியை ஏறி வந்து பால் கொண்டு வந்தார்னு. இப்போ கூட சில நேரம் மலை வழியிலே புலி காட்சி கிடைக்கிறது என்று பக்தர்கள் சொல்வது வியப்பாக இருக்கு. 4. பூமி கட்சி. மாலை நேரத்துல ஹரிவராசனம் பாடும்போது பல பக்தர்கள் சொல்றாங்க, சன்னிதானம் தரையில் மெதுவா அசையும் மாதிரி உணர்வாம். அந்த ஆன்மீக அதிர்ச்சி மனசுக்கு சொல்ல முடியாத அனுபவம். சபரிமலை அதிசயங்கள் அறிவியல் விளக்கத்துக்கு எட்டாத அனுபவங்கள். ஆனா பக்தியோட போனவங்க, மனசாட்சியோட கண்டவங்க சொல்றாங்க, இது நம்மை தூய்மையாக்குற சாமியின் அருள். ஒரு முறை ஆனாலும்